சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன விஷயங்கள் குறிப்பாக ஆலோசனை செய்யப்பட்டு வருது, என்ன விவரம்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு அதிமுக சார்பாக வாக்குச்சாவடி முகவர்கள் நியமனம் செய்யக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 10 பேர் என்று நியமனங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குச்சாவடி முகவர்களோடு ஒரு தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த நிர்வாகிகளும் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாரையும் மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்புகள், அதாவது தகவல் தொழில்நுட்ப அணியோடு இணைந்து செயல்படும் வகையில் பூத் கமிட்டி முகவர்கள் இணைந்து செயல்படும் வகையில் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில தற்போது இந்த மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பொறுப்பாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்களுடன் மேற்கொண்டு வரக்கூடிய பணிகள் அடுத்த கட்டமாக தேர்தலுக்கு முன்பாக, குறிப்பாக SAR பணிகள் தொடங்குகிறது. அதே போன்று தேர்தலுக்கு முன்பாக என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாவட்டம் வாரியாக, அதாவது அதிமுகவில் அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்ட 85 மாவட்டங்கள் வாரியாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. 2 நாட்கள், இன்று மாலை, நாளை காலை, மதியம் என 4 வேளைகளில் இந்த ஆலோசனை கூட்டம் மாவட்டம் ரீதியாக நடைபெறுகிறது. முதற்கட்டமாக அதிமுகவினுடைய 19 அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்ட மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பொறுப்பாளருடன் EPS ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியினர் தொடர்ந்து எவ்வாறு களத்தில் செயல்பட வேண்டும் என்பது குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தில் அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தானம்.